ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மணக்க நாமப்பாறை மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக கிராமத்து சுவையில் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி நம்ம இந்த மீன் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் நாமப்பாறை மீனுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 1 கிலோ வாங்கினேன். அது கூடவே பார்த்திங்கன்னா காரப்பொடி மீன் ஒரு 4-5 கொடுத்தாங்க. இதை குழம்புல போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து போட்டோன்னா குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக காரப்பொடி மீனும் நாமப்பாறையும் நான் இன்றைக்கி சண்டே வாங்கியிருந்தேன். இப்போ இதை வழக்கம் போல் க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிசரில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அந்த செதில் எல்லாத்தையுமே வெட்டிட்டு, அந்த இதெல்லாம் வால் எல்லாமே வெட்டிடுவாங்க. அந்த ரெக்கை வால் எல்லாத்தையும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாங்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு மசாலாவுக்கு ரெடி பண்ணுவோம். க்ளீன் பண்ணிகிட்ருக்கட்டும். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இந்த பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வறுக்கிறதுக்கு அந்த மசாலாலாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு 15-20 வெங்காயம் வரைக்கும் நான் தோல் உரித்து வச்சுருந்தேன். அது போட்டுட்டு ஒரு 4-5 வரமிளகா சேர்த்துட்டு 1 ஸ்பூனு மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் மிளகு விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு 50% நிறம் மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். இப்போது ஒரு 50% வதங்கின உடனே மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி அதிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே வதக்கி நம்ம அரைச்சிக்க தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா ஆயிலில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா அந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அது கூடவே பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு காரத்துக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா அதிலே வதக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தெளித்து வதக்கிக்கிட்டேன். நல்லா இது கூடவே நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மசாலாலாம் வதக்குங்க. இப்போது இது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலரி கொடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர்னதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட பூண்டு போட்டதே காமிக்கல, பட் நீங்கள் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டி பூண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வறுத்ததை. இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் மந்த்ரா கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு எல்லாமே இதில் செஞ்சிங்கன்னா. எண்ணெய் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பாத்திரம் அதிக ஹீட் ஆகி நம்மளுக்கு வெடிப்பு விடாமல் இருக்கும் மண் பாத்திரம். இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயம் வடகம், தாளிப்பு வடகத்தை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு லைட்டாக நசுக்கி அதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரே ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அது கூட இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். இடித்து வச்ச பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு பச்சை மிளகா ஒரு 2-3 ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே மிளகா பொடி போட்டிருக்கீங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சாஃப்டாக வதங்கினா போதும், ப்ரௌனாக வதங்க தேவையில்லை. சாஃப்டாக வதங்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக அந்த மசாலா வாசனை வதக்கும்போது செம்மையாக இருக்குது. ஏன்னா வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் நல்ல அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த மசாலா அந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அந்த ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி அதிலேயே சேர்த்துக்கலாம். உங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இது கொதிக்க விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுர கொதிக்கும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன். நல்லா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி போட்டிருந்தேன் ஊற வச்சு. அதை கரைச்சி ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் மாங்காய் இருந்தாலும்
நீங்கள் மாங்காவும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ புளி எல்லாத்தையுமே 2 வாட்டி தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கரைச்சி அதிலே ஊற்றிடலாம். இப்போ நல்லா அந்த புளி வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கொதிக்க விட போகிறோம். நீங்கள் மூடி போட்டு கொதிக்க விட்டாலும் சரி, இல்லை அப்படியே கொதிக்க விட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதுன்னா போதும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் உப்பு போட்டுக்கிறேன் இந்த குழம்புக்கு. ஏன்னா தண்ணியெல்லாம் ஊற்றணும் இல்லைங்களா, புளி தண்ணி எல்லாம் ஊற்றுனதுனால உப்பு பத்தலை. மசாலாவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டோம். ஸோ இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பார்த்திங்களா. நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீன் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காரப்பொடி மீன் நான் சின்னதாக எக்ஸஸாக கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் போட்டுட்டு நாமப்பாறையில் ஒரு 5-6 மீன் மட்டும் நான் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். நான் எல்லா மீனுமே சேர்க்கல. குழம்புல மீன் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, பொரிச்சு கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதை அப்படியே மூடி போட்டுட்டு நல்லா கலரி விடாதீங்க, சும்மா அழுத்தி மட்டும் விட்டுட்டு மூடி போட்டுட்டு வேக விட்டுடலாம். நல்லா கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு. இப்போது மீன் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கீறி வச்சு மீதி மீனை 2 மசாலா பிடிக்கிறதுக்காக கீறி வச்சுருவோம். இப்போ ஒரு பிளேட்டில் தேவையான அளவு மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மீன் பொரிக்கும் போது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 பழம் லெமன் எடுத்து இந்த சீட்ஸ்லாம் எடுத்து இந்த கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த சாறு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அதிலே புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி 1/2 லெமனை ஃபுல்லாகவே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டு லெமனு எல்லாமே உப்பு காரம் புளிப்பு சாப்பிடும்போது மீன் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெரிய ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட் அந்த எண்ணெயில் நல்லா இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா இங்கே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மசாலாலாம் அது மேலே இந்த மாதிரி தடவி சைடில் வச்சுருவோம். ஃபுல்லாக அதே மாதிரி எல்லா மீனுமே நான் அதே மாதிரி மசாலா மேலே தடவி உள்ளே போகிற வரைக்கும் தடவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இந்த குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் இந்த மீன் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். ஸோ இப்போ எல்லா மீனுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. சூப்பரான ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா போட்டு ஃபிஷ்ஷை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதுக்குள்ளே பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்து செம்மையாக இருக்குது குழம்பு. பாருங்கள் மீன்லாம் அப்படியே முழுசாக இருக்குது, உடையவும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுக்கு மீன் நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா கொதிச்சு மீனும் கொதிச்சு வெந்து வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அடுப்பு ஆஃப் பண்ணாலுமே மண் சட்டியில் குழம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அதுலேயே கொஞ்சம் ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து நீங்கள் செய்யுங்க. இப்போது மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன், மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் மீனை ஒவ்வொன்றா வந்து கல்லில் போட்டு தோசை கல்லில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு நம்ம நல்லா 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா சூப்பராக வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள், நான் ஒவ்வொரு தடவையும் 4 மீன் போட்டு நான் 2 தடவை வறுத்தேன். 4 மீன் நல்லா செம்மையாக பாருங்கள் சூப்பராக மீன் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா நீங்கள் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் கடாயில் வந்து எண்ணெயை நிறைய ஊற்றி கூட நீங்கள் அப்படியே போட்டு நம்ம பஜ்ஜி பொரிக்கிற மாதிரி நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி போட்டு எடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே சமையல் இவ்வளோ தான். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.